இன்னைக்கு கின்னஸ் புஸ்தகத்துல பேர் வரலையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே வர வேண்டும். அதற்கு கிறிஸ்துவுக்காக பிரயாசங்களை பட வேண்டும். பரலோகத்தின் பாதையே பாடுகள் நிறைந்ததுதான். பிரியமான கர்த்தருடைய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 4:3 அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாருடைய நாமங்கள் என்றால் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்களுடைய நாமங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நாம் நிற்போமேயானால் ஆலயத்தை தவறாமல் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, நற்செய்தி அறிவிக்கிறதிலே, துதிக்கிறதிலே, வாழ்வானாலும் சாவானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சந்தோஷமானாலும் சங்கடமானாலும் இயேசுதான் என் லட்சியம், அவரை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரை விட்டு நானும் விலக மாட்டேன், நானும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை எப்படியாகிலும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற நபர்களாக நாம் இருப்போமேயானால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். இதைவிட மேலான ஒரு பாக்கியம் என்ன? அங்கு பேர் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மை அன்போடு பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைப்பார். ஆகவே நம்முடைய பெயர் அங்கு எழுதப்பட வேண்டும் என்று வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.